இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலில் இப்போ கோபி பண்ணுற காரியத்தெல்லாம் பார்த்தா நமக்கு கடுப்பாக இருக்கும் முன்னாடிலாம். ஆனால் இப்போ கோபிங்கிற கேரக்டரே காணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி நேரத்தில் அவர் ஏதோ ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. அவரை இப்போ எதுவுமே இந்த க்ளூலெஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா எதுவுமே புரியாமல் என்னதான் நடக்குது தன்னை சுற்றின்னு தெரியாமல், ஒரு தொழிலையும் ஒழுங்காக நடத்த தெரில, குடும்பத்துலேயும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு உதவுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. ஜெனி செடியினுடைய விஷயமாகட்டும், இல்லை பார்த்தீங்க அப்படின்னா எழில் அமிர்தா விஷயமாகட்டும், இதுலேயுமே ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட 25 வருஷமாக பிஸ்னஸ் நடத்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் மனைவியோடைய காசை வாங்கி அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸையும் ஒழுங்காக நடத்தாமல் ஒரு ஷெஃபுக்கு எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும், எப்படி திட்டணுங்கிற அளவு கூட தெரியாத அளவுக்கு மகா மட்டமான ஒரு பிஹேவியர். ஸோ இப்போ இந்த சமயத்தை அவரை காமிக்கவும் இல்லை. ஏன்னா அவரால் கதையில் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. வேறு இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதே எதுங்கிறது யாருக்கும் தெரியலங்கிறது தான் ஒரு புரியாத விஷயம். ஏன்னா பாக்கியா இந்த வீட்டை காசு கொடுத்து வாங்கினா இந்த வீட்டில் இருந்துக்கலாம், இல்லைனா இந்த வீட்டை விட்டு அவங்க போகணும் அப்படின்னு சொன்னபோது அவங்க காசை மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டாங்க. வெக்கமே இல்லாமல். அது பாக்கியாவோட வீடுன்னு தெரிஞ்சும், இப்போ பாக்கியா காசு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட இந்த ஒரு மானம் வெக்கம் சூடு சொன்ன இல்லாமல் அந்த வீட்டை உட்காந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எழில் அமிர்தா பிரச்சனை நடந்துகிட்டு இருந்தபொழுது என்ன சொன்னார் அப்படின்னா பாக்கியா அந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னாரு. நீ யாரையும் அனுப்ப, அது அவங்க பேரில் இருக்கியா வீடே ரெஜிஸ்ட்ரேஷனாக அவங்க பேரில் பண்ணிட்டாங்க, வேறு யார் பேர்லையும் பண்ணாமல். அப்படி இருக்கும்போது இந்த காரியத்தை பண்ணுறாரு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கியா பழனிசாமி கல்யாணம் அப்படின்னு ஒரு டாபிக் வேறு இப்போ தொடங்குது. இப்போ இந்த டாப்பிக்கை முதல்லலாம் பார்த்தா சும்மா கிண்டலுக்கான டாப்பிக்காக இருந்துச்சு. இதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பொழுது ஃபேன்ஸ் பேசுகிற மாதிரி டாப்பிக்காக இருந்துச்சு. இது சரியா இல்லையா? ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆக்டிவான டாப்பிக்காக எபிசோட்லேயே வந்துருச்சு. ஏன்னா இப்போ அவங்க அம்மா பழனிசாமியோட அம்மா அவருக்கு பாக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. பழனிசாமிக்குமே பாக்கியாவை பிடிச்சி காதலில் விழுந்தாரு. பழனிசாமியோட அக்கா ஒத்துக்கிட்டாங்க. இந்த பக்கம் செல்வியில் ஆரம்பித்து எழில் வரைக்கும் எல்லாரும் மும்முரமாக இருக்கிறதுனால இப்போ இதை மெயின் ஸ்ட்ரீம் டாப்பிக்காக கொண்டு கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்கும் தெரிய வரப்போகுது. இப்படி ஒரு எண்ணம் இருக்குது, இப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிறத பழனிசாமி பாக்கியா கிட்ட வெளிப்படுத்த போகிறாரு. பழனிசாமியோட குடும்பம் பாக்கியாவுடைய குடும்பத்திட்ட சொல்ல போகிறாங்க. பாக்கியாவுடைய அம்மா திருப்பி வருவாங்களாங்கிறது தெரில, ஆனால் ஈஸ்வரி கிட்ட பேச போகிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது கோபி அப்படியே குதின்னு குதிக்க போகிறார். குதிச்சு என்ன நினச்சிட்டு இருக்க, அவ்வளோலாம் வெக்கமா இல்லை, உன் கேரக்டர் என்ன, உன்னை இப்படி ஒரு நடத்த சரியில்லாமல் இருந்திருக்கிற, இப்படி இன்னொருத்தனோட போய் காதலிச்சிருக்க இந்த வயசில் போய் அப்படின்னு சொல்லிட்டு தான் முதுகில் இருக்க அழுக்கை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தான் என்ன செஞ்சாரு, முதுகில் குத்துற மாதிரி ஒய்ஃபை ஏமாற்றி கொண்டு போய் ஒரு தொடர்பு வச்சு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிவோர்ஸே கிரிமினல் வேலை செஞ்சு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண வச்சுன்னு எல்லாம் பண்ணார். பண்ணதுக்கு பிறகு வெக்கமே இல்லாமல் கண்டிப்பாக கேள்வி கேட்பார். ஏன்னா அவருடைய வளர்ப்பும் அப்படி தான், ஈஸ்வரியும் அப்படி தான், இவங்களும் அப்படி தான். தான் முதுகில் இருக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க, தன்னுடைய அழுக்கெல்லாம் விட்டு என்ன வேறத்தை வேணாலும் பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் பேசும்பொழுது குடும்பத்தில் இருக்க பசங்கள்லாம் சேர்ந்து இப்போ என்ன சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னா, அம்மா கல்யாணம் பண்ணிட்டா என்ன, நீங்கள் பண்ணிட்டீங்களா, அம்மா பண்ணால் பண்ணிட்டோம், அவங்க விருப்பம்னா பண்ணிட்டோம், அவங்க விருப்பம் இல்லைனா பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்பொழுது பாக்கியா சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். பட் நான் பண்ணுறேன் பண்ணல, எனக்கு விருப்பம் இருக்குது விருப்பம் இல்லை, எனக்கு நான் என் வாழ்க்கையில் அடுத்து என்ன முடிவெடுக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் கவலைப்பட வேண்டிய ஆள் நீ இல்லை. முதல்ல இந்த வீட்டில் நீ இருக்கிறதே தப்பு. இது என் வீடு, என் பேரில் இருக்க வீடு. இந்த வீட்டை இருந்துக்கிட்டு வெக்கமே இல்லாமல் என்னை எதிர்த்து பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீட்டை விட்டு வெளில போங்க மிஸ்டர் கோபிநாத் அப்படின்னு சொல்லணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். கோபியை வீட்டை விட்டு துரத்துவது அப்படிங்கிறது இந்த கதையுடைய ஒரு முதல் ஸ்டெப்பில் நல்ல ஸ்டெப்பாக இருக்கும். அதுக்கு பிறகு பழனிசாமி பாக்கியா கல்யாணம் நடக்குதா நடக்கலையா, என்ன மாதிரி கதை போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலில் இப்போ கோபி பண்ணுற